Hi my dear friends, இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஒரு பெரிய பார்சலோடு வந்திருக்கேன். என்ன பார்சல்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூவை வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இதை உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாகவே நான் கொஞ்சம் குட்டியாக, எனக்கு ஈஸி டு கேரியாக, லைட் வெயிட்டடாக ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது தான் ஆன்லைனில் இந்த ப்ராடக்டை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. ஸோ உடனே ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் இதோட ப்ரைஸும் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, இது நமக்கு ஓகே தான் அப்படின்ட்டு உடனே ஆர்டர் போட்டுட்டு வித்தின் 2 days எனக்கு என் கையில் இது சேர்ந்துச்சு. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் தான். ஸோ அந்த வெயிட் வெறும் 1.34 kg தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கேரி பண்ணுறதுக்கு. அவங்க கொடுக்கும்போதே எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ பேக்கிங்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு உள்ளாடி நம்மளோட லேப்டாப்பை ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கிங் இருந்துச்சு. அதுக்குள்ளாடி நம்மளோட லேப்டாப்பை சேஃபாக இன்னொரு பேக்கிங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் பேக்கிங்கை ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் செகண்ட் பேக்கிங். ஸோ ஹெச்பி லேப்டாப் அண்ட் க்ரோம் புக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது என்னடா க்ரோம் புக் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ லேப்டாப் அண்ட் க்ரோம் புக் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு ரெண்டுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஓஎஸ் தான். நம்மளோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் இருக்கும். பட் க்ரோம் புக்கில் பார்த்தீங்கன்னா க்ரோம் புக் ஓஎஸ் இருக்கும். இந்த 2 டிஃபரன்ஸும் தான். அண்ட் இப்போது பேக்கிங்கை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதோட உள்ளே பார்த்தீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 11.6 inch இருக்கும். ஹெச்டி டிஸ்பிளே. வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 1.34 kg தான். அண்ட் இதோட ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MediaTek MT8183. ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB அண்ட் 32 GB ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரேஜ் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் தான். அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். ஸோ இதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை விளையாடலாம். ஸோ குட்டி பசங்களுக்கெல்லாம் கேம் விளையாடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அவ்வளோ ஆப்ஸையுமே நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த லேப்டாப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எடிட்டிங் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் ரீடராக இருக்கட்டும், எதுனாலுமே நாம் இதில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் அக்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு க்யூட்டாக சிம்பிளாக நமக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நிறைய ஆப்ஸ் இருக்கும். அண்ட் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு கேம்ஸ் விளையாடலாம், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான லேப்டாப் தான் இது. ஸோ இது உங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நான் சூஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ பிளாக் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இப்போது எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட லேப்டாப். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும்னா நீங்கள் ப்ளூ கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இது நம்மளோட ஹேண்ட்பேக்கில் கூட ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நான் அதுக்காக தான் மெயினாகவே இதை சூஸ் பண்ணேன். ஏன்னா பெரிய லேப்டாப் மீன்ஸ் நம்ம அதுக்கு தனியாக ஒரு பேகு, ஸோ தனியாக நம்ம தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ இதுனா நமக்கு நம்மளோட ஹேண்ட் பேக்லேயே கேரி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம்
ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சூட் ஆகும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் இதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற லேப்டாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 லேக்லேருந்து கிட்டத்தட்ட 9,000 வரைக்கும் இருக்குது. அண்டு இதோட ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு மாடலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அண்டு இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வேணும்னாலும் வாங்கலாம். அண்ட் இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு க்ரோம் புக். அண்ட் லேப்டாப்புக்கு ஈக்குவலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு இதில் இருக்குது. அண்டு ஈக்குவலாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை பார்க்கும்போதே அழகாக இருக்குது. நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோ ஷைனிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்டு இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு லேப்டாப் மாதிரியே தான் இருக்குது. அழகாக கீபோர்ட்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஃபுல் சைஸில் இருக்குது கீபோர்ட். அண்டு இந்த கீபோர்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அண்டு இதை பாருங்கள், நம்ம ஸ்க்ரீனை ஹெச்டி ஸ்க்ரீன் அண்ட் 11.6 இன்ச் தான், வெறும் 11.6 இன்ச் தான். ஸோ அவ்வளோ க்யூட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதில் ஹெச்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு கீழே பார்த்திங்கன்னா அதில் அவங்களோட வாரண்டி பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாரண்டி பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். மவுஸ் வேணும்னா கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. லைக் மற்ற லேப்டாப்ஸ் மாதிரி உங்களுக்கு மவுஸ் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த க்ரோம் புக் வாங்கினதுமே நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக நம்ம எல்லா லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன்ஸுக்கு பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ நாம் இதை ஆன் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டதுமே இது ஆன் ஆயிரும். அண்ட் அதில் வந்து காமிக்கும் க்ரோம் ஓஎஸ்ன்னு. நார்மலி நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு வரும், இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓஎஸ்ன்னு இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அண்ட் இதோட ஸ்க்ரீனும் அழகாக இருந்துச்சு. அண்ட் ஸோ வெல்கம் டு யுவர் க்ரோம் புக், ஃபாஸ்ட், செக்யூர் அண்ட் எஃபர்ட்லெஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ கொஞ்சம் விஷயங்கள் நம்ம இதில் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மல் லேப்டாப்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். பட் பார்க்குறதுக்கு இன்னும் குட்டியாக இருக்கும்போது நமக்கு இன்னும் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ப்ளஸ் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் கொஞ்சம் விஷயங்கள் கேட்டிருக்காங்க, அதையெல்லாம் நம்ம வந்து செட்டப் பண்ண வேண்டியது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் டச் ஸ்க்ரீனும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வேணும்னா அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணுமோ அது கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணுற, லைக் நம்மளோட மொபைல் ஃபோன் மாதிரி ஸ்க்ரீனை டச் பண்ணி பண்ணுற மாதிரி உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ நான் அதை எனேபிள் பண்ணலை, ஏன்னா எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. இனிமேல் தான் நான் வந்து சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணி அதை வந்து எப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால் நான் வந்து அதை எனேபிள் பண்ணலை. அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே இதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, வெல்கம் டு க்ரோம் பாக்ஸ். அண்ட் அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து டியூட்டோரியல் கொடுப்பாங்க. நமக்கு விருப்பம் இருந்திருந்தால் அந்த டியூட்டோரியல் பார்த்து கூட இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு யூஸ் பண்ண தெரியும்னா இட்ஸ் ஓகே, நம்ம அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ பிகினர்ஸுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸுக்கு வந்து எனக்கு வந்து லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் அதே மெத்தட் தான். ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா க்ரோம், அதுக்கப்புறம் ஜிமெயில், கேலண்டர், ஃபைல்ஸ், மெசேஜ், அப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோர், இது யூடியூப், இது எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் வேர்ட், அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் மேக்ஸிமம் எல்லாமே இதிலே இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட எடிட்டிங், அவங்களோட ப்ரெசன்டேஷன் மேக்கிங், அவங்களோட ஸ்ப்ரெட்ஷீட் எடிட்டிங், இந்த மாதிரியான பர்பஸுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயில் இருக்குது, மெயில் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் எடிட் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் வீடியோ ஸ்ட்ரீமிங், இமெயிலிங், சோஷியல் நெட்வொர்க்,
ஒர்க்கிங் இது எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ க்ரோம் புக்குக்கும் லேப்டாப்புக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. அண்ட் இதில் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனுக்கான ஆப்ஸ் இருக்குது. ஜிமெயில், கேலண்டர், ட்ரைவ், கூகுள் மீட், டாக்ஸ், எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ஸ். நம்ம வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நிறையா ஆப்ஸ் இருக்கும். அண்டு தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து யூடியூப் இருக்குது. ஸோ நம்ம வந்து யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான வீடியோஸ், சாங்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. நான் வந்து மொபைலில் ஷூட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. அண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் நிறையா க்ரியேட்டிவிட்டி ஆப்ஸும் இதில் இருக்குது. அதையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்குன்னு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் இருக்குது. ப்ளஸ் டிஸ்னி ப்ளஸ், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது கேம் விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். இதோட பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது க்ரோம் புக்ஸோட பேட்ரி லைஃப் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் க்ளவுட் ஸ்டோரேஜ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பிரிண்டர் கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இதில் பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் அண்ட் இதோட க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களோட ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ ப்ரௌசிங் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட ப்ரோக்ராமிங் யூஸும் ரொம்ப நல்லா இருக்குது. கேமிங் யூஸும் எக்ஸலண்ட். நான் இந்த லேப்டாப்பை 1 வீக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு இந்த லேப்டாப் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இதில் ப்ளூ கலரும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் இந்த லேப்டாப்பை வாங்குனீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பாய்.